ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. பன்னீர்செல்வத்துக்கு மேலே ஒன்றும் குறை இல்லை. அவர் ஒழுங்காக தான் அவர் போயிட்டு இருந்தார். ஆனால் சுற்றி இப்போ இருக்கிற கும்பல் இருக்குல்ல, அங்கே அதெல்லாம் என்ன பண்ணுது, வந்து என்கிட்ட ஒரு வாரம் கூட ஆகலை. என்ன வந்து சொல்கிறாங்க, போயஸ் கடை வீட்டுக்கு வந்து, அம்மா அவர் போக்கு சரியில்லை. என்னையா போக்கு சரியில்லை, அவர் நல்லா தானேயா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைம்மா சரியில்லைம்மா, வந்து நீங்கள் வந்து இப்போ கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும், நீங்களே வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை கொண்டாந்து காலையில் 6 மணிக்கு வருவாங்க, திருப்பி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு வருவாங்க, திருப்பி சாயந்தரம் வருவாங்க. இதை நான் வெளியில் சொல்லலை. அப்போ எனக்கு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், நீங்கள் இருந்தால் தான் சரியாக வரும், இவர் இருந்தால் சரியாக வராது அப்படிங்கிறாங்க. பொதுச் செயலாளர் நீங்கள் ஆகணும். இல்லைப்பா, நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருத்தங்க இருங்க, நல்லபடியாக நடத்துங்க. அப்படித்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எனக்கு அம்மா இறந்த துக்கம் என்னால் மறக்க முடியல, நீங்கள் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைம்மா நீங்கள் வந்தாகணுங்கிறாங்க. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் அவங்களே என்னை வந்து தொந்தரவு பண்ணி பொதுக்குழுவை கூட்டி அங்கே என்னை பொதுச் செயலாளராக நியமனம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுத்து என்ன ஆஃபீஸுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இதுதான் நடந்துச்சு.